ஓகே, சூப்பரான டிஷ்ஷஸாக டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வடை சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ கேட்டு விசாரித்து பார்த்ததில் முரளிகிருஷ்ணா ஆந்திரா ஹவுஸ் இங்கே வந்து வடை சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் இங்கே போய் வடை சாப்பிட போகிறோம். வாங்க என் கூட. நான் இவ்வளோ நேரம் ஈகராக ஆசைப்பட்ட அந்த ஒரு வடையும் ஒரு பஜ்ஜியும் எனக்கு ரெடியாக கையில் கிடச்சிருச்சு. ஒரு உளுந்த வடை அண்ட் வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் இதில் இருக்க அந்த சைடிஷ் குழம்புன்னு சொல்லலாம், சாம்பாரும் அந்த தக்காளி சட்னியும் தான் ரொம்ப ஃபேமஸாக. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் போண்டா தான் ஃபஸ்ட் என் கண்ணை உறுத்திட்டே இருக்குது. போண்டாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது ஊரும் உணவும்னா எப்பயுமே வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் போய் பெரிய பெரிய டிஷ் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதுவும் வந்து ஒரு உணவு தான். இந்த உணவு பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதாவது வடைக்குன்னே நிறையா லவர்ஸ் இருக்காங்க. வடை போச்சே அப்படிங்கிறதுலேருந்து பஜ்ஜிக்கு நிறைய லவர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கும் வந்து இந்த ஈவினிங் டைமில் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு பஜ்ஜி வடையோ சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலில் நிறையா தடவை இருந்திருக்கு. அந்த உளுந்த வடை இருக்கு எப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மொறுன்னு இருக்கும். எனக்கு அதனால தான் உளுந்த வடை இந்த போண்டா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். செம்ம மொறுன்னு இருந்துச்சு. அண்ட் அது போக அதில் வச்ச தக்காளி சட்னி தான் வேறு லெவல். தக்காளி சட்னி சாம்பார் இது ரெண்டையும் கலந்து அந்த மெதுவுடைய வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். நான் அதையும் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடில் இருக்கவங்க, அண்ணா நகர் சைடில் இருக்கவங்க இந்த மாதிரி சூப்பரான வடை சாப்பிட்ணும், சாயங்கால டைமில் நல்லா மழை பெஞ்சு இப்போ தான் நின்றுருக்கு, சுட சுட வடை சாப்பிட்ணும் அப்போ நீங்கள் எப்போ நினச்சாலும், குறிப்பாக இந்த சட்னியோட செம்ம டேஸ்டியோட சட்னியோட சாப்பிட்ணும் நினச்சாலும் டெஃபினட்டாக நீங்கள் வர வேண்டிய இடம் முரளிகிருஷ்ணா ஆந்திரா ஹவுஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி சொல்கிறது, மலைக்கெலாம் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டேஸ்டியான ஃபுட்டு தான் இது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் ஹைலைட்டு. ரொம்ப புளிப்பும் இல்லாமல் மீடியமான லெவலில் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட். ப்ளஸ் அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் காரமாக வேறு லெவலில். இப்போ ஃபுல்லாத்தையும் முடிச்சிடுறேன் நான், அதுக்கப்புறம் பேசுகிறேன். அண்ணா நகர் அப்படின்னாலே இனிமேல் எனக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவு இங்கே எல்லாத்தையும் ஒரு அலசிட்டேன்னே சொல்லலாம். சூப்பரான டிஷ்ஷஸாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இதே மாதிரி வேறொரு இடத்துலேருந்து வேறொரு விதமான மக்கள், வேறொரு விதமான உணவுகளோட உங்களார வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பாய், see you later. Bye, this is Ram signing off. ஊரும் உணவும்.